வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம்ஸ் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய அடுத்த ட்ரேடிங் டேக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆப்ஷனுடைய மேத்ஸ் கால்குலேஷன். ஸோ இந்த லெவல் நாளை அடுத்து வரக்கூடிய ட்ரேடிங் டேக்கு எப்படி இருக்குது, என்ன லெவல் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எப்படி மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தெரில. ஸோ நான் வந்து எல்லா வீடியோக்குள்ளேயுமே வந்து நான் சொல்லிடுவேன். நீங்கள் எப்படி ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுட்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் எப்படி ட்ரேடு எடுக்கணும், ஸோ எப்படி நீங்கள் வந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு இண்டெக்ஸ் இன்றைக்கி க்ளோசிங் மன்னிக்கணும், ஓப்பன் ஆகி ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்ததுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,444. ஓகேவா. ஸோ இப்போ 23,444 அப்படின்னா இதை பேஸ் பண்ணி காலில் ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கும், புட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டுக்குமே அது வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் இண்டெக்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே எப்படி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்படி ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தயவுசெய்து அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை புரிஞ்சுட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த லெவல்ஸை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன இது. அதாவது என்னென்னா, இப்போ கால் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுத்துருப்பேன். ரெண்டுக்குமே இருக்கும், கால் புட்டு ரெண்டுக்குமே இருக்கும். இந்த பிஇபிக்கு கீழே அது எந்த ப்ரைஸ் எந்த ப்ரீமியம் இருக்கோ அது வந்து நமக்கு வந்து அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து அந்த ப்ரைஸ் வந்து, அதாவது புட்டு இருக்குது பிஇபிக்கு மேலே இருக்குது அப்படின்னா புட்டு மேலே போகும், கால் வந்து பிஇபிக்கு மேலே இருக்குன்னா கால் மேலே போகும். ஸோ ஓகேவா, இதான் வந்து சிம்பிள். ஸோ இப்போ புட் ஆப்ஷன் மேலே போகும்போது அந்த பிஇபிக்கு கீழே கால் இருக்கணும். ஓகேவா. ஸோ கால் வந்து பிஇபிக்கு கீழே இருக்கணும். அப்போ வந்து நமக்கு வந்து அப்போ தான் புட்டு வந்து ஃபர்தராக மேலே ஏறும் பிஇபிக்கு மேலே இருக்கும்போது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் காலில் மார்னிங் ஓப்பன் கேண்டிலு. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது பிஇபி லெவல் 76.20 பிஇபி லெவல். இந்த பிஇபி லெவலில் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டிலே கீழே வந்துடுது புட் ஆப்ஷன். ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அங்கே கொடுத்துருக்குற சப்போர்ட் லெவல் ஒன்று கொடுத்துருப்போம் இண்டெக்ஸில். ஸோ 23,444. ஸோ 23,444 அப்படிங்கிறது இண்டெக்ஸோட சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்கு. ஓகேவா. ஸோ இண்டெக்ஸ் சப்போர்ட் எடுக்கு, புட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு, கால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ், கால் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பிஇபிக்கு மேலே ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோசிங் நமக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பிஇபிக்கு மேலே க்ளோசிங், இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் பிஇபிக்கு மேலே க்ளோசிங். ஸோ க்ளோஸ் வச்சோடனே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, இது வந்து கீழே சப்போர்ட் லெவல் 38 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 38 ரூபாய்க்கு கீழே வரது வரைக்கும் நம்ம வந்து ஒரு க்ளோஸ் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இது கொடுத்துருக்கக்கூடிய இந்த லெவலை வச்சு நீங்கள் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ நாளைக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரேடிங் டேக்கு வந்து நம்ம வந்து லெவல்ஸை பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,591. ஓகே, ஸோ 23,591. நம்ம எடுத்துருக்கிற அட் த மணி ப்ரைஸ் எவ்வளவு, 23,600 அப்படிங்கிற அட் த மணி ப்ரைஸாக நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ 23,600 கால் ஆர் புட் ரெண்டையுமே பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு லெவல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லெவல் நோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து
இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ நிஃப்டியோட சரி மன்னிக்கணும். காலோட பிரேக் ஈவன் பாயிண்ட் இது காலுக்கும் சரி, புட்டுக்கும் சரி சேம் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ரூ. 164. ஸோ ரூ. 164ங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட். ரூ. 164 மேலே எந்த பிரீமியம் இருக்கோ அந்த பிரீமியம் வந்து மேலே போகும். ஸோ இன்னைக்கு கால் வந்து ரூ. 164 மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. நாளைக்கு மார்க்கெட் கீழே வந்தது, கால் வந்து கீழே வந்தாலுமே ரூ. 164ங்கிற ப்ரைஸ் சப்போர்ட்டாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய எல்லா ப்ரைஸுமே வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு ரூ. 222ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஓகே. ஸோ ரூ. 283 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். கீழே வரும்போது சப்போர்ட் லெவல், அடுத்த லெவல் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 121. அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் ரூ. 86. இந்த பிஇபி லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு ப்ரைஸுமே ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். கீழே இருக்க ரெண்டு ப்ரைஸுமே வந்து சப்போர்ட் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ கீழே உள்ள ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்க 86, 121. பிஇபி லெவல் வந்து 164. மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 222. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரூ. 283. ஸோ இது காலுக்கு புட்டுக்கு ரெண்டுக்குமே பொருந்தும். ஸோ ரூ. 283 போகும்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா ரூ. 80 வந்துடும். ஓகேவா? ஸோ ரூ. 80 புட்டுக்கான ரிவர்சல் ஏரியா. அப்போ இதை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து இண்டெக்ஸுக்கு ஒரு லெவல் கொடுத்துருப்போம். ஸோ இண்டெக்ஸோட லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இண்டெக்ஸுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,525 ரூபா. ஓகேவா? ஸோ 23,525 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு R1 ரெசிஸ்டன்ஸ். அடுத்து வந்து இதுக்கு வந்து 23,563. ஓகே. ஸோ 23,563ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,638. ஃபோர்த்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து 23,762. ஸோ இது வந்து 4 ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 23,447. செகண்ட் சப்போர்ட் வந்து 23,409. தேர்டு சப்போர்ட் வந்து நமக்கு வந்து 23,334. ஃபோர்த்து சப்போர்ட் வந்து 23,210. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இண்டெக்ஸ், அதாவது இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கால் ஆர் புட்டு, இந்த ரெண்டு ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி அங்கேருந்து இண்டெக்ஸுக்கு நம்ம வந்து ஒரு லெவல் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணினாலும் ஓகே, அது கூட இதை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படி கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸாக இன்னும் என்ட்ரி கிடைக்கலாம். இல்லை ஒருவேளை கூடுதல் கன்ஃபர்மேஷன் 1க்கு 2 ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வச்சு பார்க்கும்போது, ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கரெக்டாக கொடுக்கு, அதுவும் என்ட்ரி. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுவும் உங்களுக்கு என்ட்ரி கொடுக்கு, இதுவும் என்ட்ரி கொடுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த என்ட்ரி எடுத்து ஒரு ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் எப்போதும் போல் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஒரு சின்ன வேண்டுகோள், நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க, அதில் லைக் பண்ணக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதுக்காக எந்த விதமான பைசாவோ இல்லைனா வந்து எந்த விதமான ஒரு பணமோ நம்ம கேட்குறது கிடையாது. கண்டிப்பாக வந்து லைக் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் தாராளமாக சொல்லலாம். தேங்க்யூ. வெல்கம்.